அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 8 நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஜுரேதா அக்கௌண்ட்டில் எப்படி சார்ட்டில் வந்து லைன் மார்க்கிங் பண்ணுறது, அந்த டூலை பற்றி எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இப்போ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி தான் ஜீரோதா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோட்டி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு நம்மளுக்கு வரும், ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இந்த ரைட் கார்னரில் இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நம்மளுக்கு எத்தனை ஸ்க்ரீன் வேணும் அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்க்ரீன் வேணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2 இருக்கும், 8 இருக்கும், 10 இருக்கும். இது எத்தனை ஸ்க்ரீன் வேணுமானாலும் நம்மளுக்கு நம்ம நம்ம உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்றாப்புல நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஒரே ஒரு சார்ட் நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் இந்த ரைட் கார்னர் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எல்லா டூலுமே நம்மளுக்கு கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு டூல்லையும் நம்மளுக்கு எந்தெந்த டூல் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஹரிசாண்டல் லைனில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது பாருங்க, இந்த ஸ்டாரில் நான் எடுத்து விட்டுறேன். இந்த லைனில் எடுத்துட்டு ஹரிசாண்டல் லைன் இருக்கிற இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். லைனில் நான் ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிட்டேன். ஹரிசாண்டல் லைனில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எந்த வேல்யூவில் நம்மளுக்கு வேணும், இப்போ ஒரு லைன் போட்டேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டாக இப்போ 24,600 நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதில் போயிட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் 24,600 அப்படின்னு நம்ம டைப் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸில் வந்து நிற்கும் அந்த லைன். அப்போ இதில் நம்மளுக்கு மார்க்கிங் என்ன கலர் வேணும் நம்மளுக்கு. இப்போ நான் ரெட் கலர் போட்டுக்கிட்டேன். ரெட் கலரில் திக்னஸ் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நம்மளுக்கு செலக்ட் பண்ணோம். இதில் 4 டைப் இருக்குது. நம்மளுக்கு இதில் எந்த டைப் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் இங்கே போயிட்டு நான் செலக்ட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ஸ்டாரை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்மளுக்கு பர்மனண்ட்டாகவே வந்து நின்றுக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன், இந்த ரெண்டு நம்மளுக்கு இப்பொழுதைக்கு எந்தெந்த லைன் வேணுமோ அந்தந்த லைன் உங்களுக்கு இந்த ஸ்டார் கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வந்து நின்றுக்கும். இந்த இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு டைம் நம்ம இங்கே கிளிக் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனு இங்கேருந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாக்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திக்னஸும் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இருந்து இந்த இதுக்கு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் லோ, ஹரிசாண்டலில் நம்மளுக்கு ஹை அண்ட் லோ, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். எஸ்டர்டே ஹையும் எஸ்டர்டே லோவும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு கலர் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான இம்பேக்ட் இல்லை. இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்க, எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருக்காங்களா, இந்த மாதிரி ட்ரெண்ட் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் நம்மளுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோசிங் ஆகிருக்காங்க 24,469 24,469 கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கலர் நம்ம மார்க் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறவங்களையும் இந்த மாதிரி உங்களுடைய டெக்னிக்கலை வச்சு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு. நாளைக்கு இதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும், இதுக்கு கீழே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும், அதுதான் மெயின் நம்மளுக்கு. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ, எஸ்டர்டே ஹை எபோ, எஸ்டர்டே லோ எபோ, பிலோ,
அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ வச்சு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு லைனிங் மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விஷுவலாக ஈஸியாக நம்மளால கணிக்க முடியும். டக்குன்னு ஒரு ட்ரெண்டை வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதுதான் இதில் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டு சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேம் கேட்கும், எந்த நேம் அப்படின்ட்டு. இப்போ நான் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு திருப்பி ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப ஓப்பன் லை அவுட்னு இருக்கும். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இவ்வளோ சார்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் வந்து சேவ் பண்ணது அப்படியே நாளைக்கு காலையில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதை சேவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் க்ளோசிங் பண்ணுறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் வரைஞ்சி வச்ச அந்த ட்ரா பண்ண லைன் ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த ட்ரா லைன் எல்லாம் நான் எரேஸ் பண்ணணும், எனக்கு இது வேணாம் அப்படின்னா இந்த ரிமூவ் ட்ராயிங் அப்படின்னு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு சேவ் இதில் வந்து சேவ் லேஅவுட்டில் வந்து நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ட்ரா வந்து உங்களுக்கு இந்த லைன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இதுதான் இது இந்த வீக் இதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் வேற டூலை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நன்றி.